இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை துவையல் தான் பார்க்க போறோம். முருங்கைக்கீரையில வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வச்சிருக்கோம், முருங்கைக்கீரை கடையல், முருங்கைக்கீரை தண்ணி சாறு, முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் முருங்கைக்கீரை முட்டை பொரியலும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்னன்னா துவையல் தான் அரைக்க போறோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் நம்ம வீட்டு மரத்துலேயே பறிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம துவையலுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கீரைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிளகா பொருள்லாம் எடுத்துக்கணுங்க. 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம், வரமல்லி இல்லைன்னா நீங்கள் வந்து உளுந்து கூட வச்சு அரைங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு புளி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம வதக்குறது பார்க்கலாம் வாங்க. இப்போ கீரை துவையலுக்கு வந்து முருங்கைக்கீரை துவையலுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கும், நல்லெண்ணெய் ஊற்றிக்கும், காஞ்ச மிளகாய் போட்டுக்கும், பூண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கும், வரமல்லி சேர்த்துக்கும், உப்பு போட்டுக்கும். நல்லா செவந்துட்டு பாருங்க. வெங்காயம், பூண்டு, வரமல்லி, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கும். நல்லா கீரை நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்க. சுருளவல் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சம் பச்சைலாம் இருக்கும் போதே எடுத்துருங்க. அப்போ தான் துவையல் சூப்பராக இருக்கும். எல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சிக்கோங்க. சூப்பராக அரைச்சிக்கோங்க. நல்லா துவையலுங்க பாருங்கள். நல்லா ஒன்றா போட்டு அரைச்சிக்கும். லைட்டாக புளி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், புளி பாருங்கள். நல்லா வலிச்சு எடுத்துட்டேங்க. சூப்பராக துவையல் ரெடி ஆகிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா துவையல் அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்க. முருங்கைக்கீரை துவையல் சூப்பராக இருக்குது பாருங்க அம்மியில். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நல்லா பாதி துவையல் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நடு சென்டரில் வச்சுட்டு நம்ம நெய் கொஞ்சோண்டு உருக்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. நெய் அந்த நெய் ஊற்றி நல்லா சாதம் வந்து சூடாக இருக்குதுங்க. தேவையான நெய் நம்ம ஊற்றிட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம எல்லாமும் நம்ம பொரியல் பண்ணியிருக்கோம், சாம்பார் வச்சுருக்கோம். இதேமாரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது பசங்க கீரையெல்லாம் ஒதுக்கவே மாட்டாங்க, அழகாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் என்னுடைய பொண்ணுக்கு தான் நான் ஊட்டி விட போகிறேன். நெய் இந்த முருங்கைக்கீரைலாம் சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்துங்க. இந்த பாருங்க அம்மா காட்டுங்க. போது முருங்கைக்கீரை குழம்பு, முருங்கைக்கீரை பொரியெல்லாம் ஆயா நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் நீ சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க முருங்கைக்கீரை துவையல். நீங்கள் வந்து எப்படி செஞ்சுருக்கேன்னா அதே மாதிரியே செஞ்சு சூப்பராக செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்க கீரையை ஒதுக்காமல் சாப்பிடுவாங்க துவையல் அரைச்சி கொடுக்கும்போது. இதே போல் துவையல் அரைச்சி கூட சாதம் சூடாக போட்டு கிளறி நெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி கிளறி பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் நம்ம டிஃபன் பாக்ஸில் கொடுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.